வேறொரு தேற்றவாளை தருவேன் என்று சொல்லி சென்றதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் மீண்டுமாக இந்த 1 யோவான் நிருபத்தினுடைய காரியங்களை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோவான் தன்னுடைய நிருபத்திலே மீண்டும் மீண்டுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மேசியாத்துவத்தையும் அவரே கிறிஸ்து என்பதை வலியுறுத்தியும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவரை நம்புகிறவர்கள், அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய கற்பனையாகிய உடன் சகோதரர்களை அன்பு கூற வேண்டும்ங்கிறதான விஷயத்தை வெவ்வேறு வடிவங்களிலே அவர் விளக்குகிறார். அதுதான் இந்த 1 யோவான் நிருபத்தினுடைய மையம். இயேசுதான் கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளை என்பது தன்னைத்தான் நேசிப்பது போல அயலானை நேசிங்கிறதான ஒருவரை ஒருவர் நேசிப்பதே அவருடைய கட்டளையா இருக்கிறது. இதுக்கு முரணாக வாழுகிறவர்கள் அவர்களுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்றதான எச்சரிக்கையை தொடர்ந்து அவர் என்ன பண்ணிக்கொண்டே வருகிறார், பேசிக்கொண்டே வருகிறார். அந்த அடிப்படையில் 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல பின்பகுதியை மட்டும் நாம் அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம் என்று கடந்த வாரத்துல சொல்லினோம். அவைகளிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து விட்டு நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக 4ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அவர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள். ஒரு நிமிஷம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். 4ஆம் அதிகாரத்தை எந்த அளவுக்கு நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது என்று தெரியவில்லை. ஆனால் கூட நாம் அந்த காரியத்தையும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு முயற்சிப்போம். குறிப்பாக இந்த 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் அறிந்திருக்கிறோம்ங்கிறதான அர்த்தத்தில் அநேக வேத பண்டிதர்கள் இந்த வசனத்தை விளக்குகிறார்கள். ஏனென்றால் நாம் வாசித்த வண்ணமாக தொடர்ந்து வருகிறதான 4வது அதிகாரத்திலும் ஆவியை குறித்து, ஆவியானவரை குறித்து பேசுகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால், நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? உங்கள் எல்லாருக்கும் அநேகர் அறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், அநேக மக்கள் நம்புகிறது என்னவென்றால், நாம் அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பது பெரும்பாலான திருச்சபைகளுடைய போதனைகளாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷைங்கிறதான தலைப்பு என்பது சற்று நீண்ட பெரிய தலைப்பாக இருக்கிறது. நாங்கள் இதற்கு முன்பாகவே நம்முடைய தியோஸ் காஸ்பல் ஹாலுடைய கேள்விகளும் உண்மைகளும் நிகழ்ச்சியில பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசியதான தலைப்பில இதை பற்றி சற்று கூடுதலாக பேசியிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு அந்த வீடியோக்களை நீங்கள் பாருங்க.
இப்ப இந்த பதிவுல நான் முற்றிலுமாக அந்நிய பாஷை என்றால் என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன என்பதையெல்லாம் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் சுருக்கமாக எனக்குள் ஆவியானவர் இருப்பதற்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறதான கேள்வி எழுப்புகிற போது நம்மால் இந்த அந்நிய பாஷைங்கிறதான வரத்தை கடந்து செல்ல முடியாதவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் பெரும்பாலான நல்ல வேத பண்டிதர்கள் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பதற்கு நாம் அந்நிய பாஷை பேசுவதே அடையாளமா இருக்கிறது என்று என்ன பண்ணுகிறார்கள், நம்புகிறார்கள். அதற்கு மிக பிரதானமாக அநேக காரியங்களை சொன்னாலும் கூட இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிற போது அந்நிய பாஷை வரத்தினுடைய நோக்கம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பொதுவாக அந்நிய பாஷை வரத்தை நாம் ஆவியானவர் பெற்றிருந்து ஆவியானுடைய கிரியின் அடையாளமாக ஜனங்களாலும் பேசப்படுகிறது, மற்றவர்களும் அதை நம்புகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இப்ப இந்த 21வது வசனத்தை வாசிக்கிற போது உங்களுக்கு என்ன புரிகிறது? யாராச்சும் மியூட்டை எடுத்துட்டு கூட சொல்லுங்க. இந்த 21வது வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஏனென்றால் மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று சொல்றாரு. என்ன மீனிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கிறது? ஆண்டவரை அறியாத மக்கள். ஓகே, கிட்டத்தட்ட மிக சரியான ஒரு அர்த்தம். ஆண்டவரை அறியாத மக்கள். ஓகே, வேற யாருக்கும்? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவர் மறுஜாதியை கொண்டு அவர்களை தண்டிக்கிற விஷயம். ஓகே, இது ஏசாயா தீர்க்க தரிசனத்துல மேற்கோள் காண்பிக்கப்பட்ட வசனத்தை இங்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆகவே அந்த ஏசாயாவில் வரக்கூடியதான வசனம் என்பது அப்படியாய்ப்பட்ட ஒரு அர்த்தத்தை தருகிறது. என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற போது அவர்கள் அறியாத பாஷை பேசுகிற ஜனங்களை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். அதாவது அவர்களை பிடித்து கொள்ளும்படியாக என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அந்த பின்னணியோடும் கூட இவன் முந்தின சகோதரி சொன்னது போல அவிசுவாசிகளோடு கூட ஒப்பிடக்கூடியதான ஒரு வார்த்தையாகத்தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. முதல்ல அதை எடுத்து ஏன் இங்கு பேசுகிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்தில் பேசுவேன், வேறு மொழி பேசுகிற மக்களை கொண்டு இவர்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. ஒரு மக்கள் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள் அல்லது வேறு ஒரு பாஷை பேசிக்கொண்டு கடவுள் பேசுகிறார், ஆனாலும் கூட கேட்கிற மக்கள் செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயாவில் இருக்கிறது. இதை மேற்கோள் காண்பிக்கிறார். இந்த செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. இந்த அவர்கள் என்பது யார் என்றால் இஸ்ரவேல் மக்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களிடத்துல ஆண்டவர் வேறு பாஷைகள் மூலமாக பேசுவாராம், ஆனாலும் கூட அவர்கள் செவி கொடுப்பதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அந்த கண்டென்ட் அவர் தொடர்கிறார். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. இங்கே ஒரு அழுத்தமான பதிவை சொல்கிறார். அந்நிய பாஷை வரம் என்பது விசுவாசிகளை மையப்படுத்தி கொடுக்கப்படவில்லை, மாறாக அவிசுவாசிகளை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவிசுவாசிகளிடத்துல ஆண்டவர் அந்நிய பாஷையிலே பேசுவார், ஆனாலும் செவி கொடுக்க மாட்டோம் என்று ஒரு அதாவது அவிசுவாசிகள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறதான ஒரு ஒப்பிடுதலை இங்கு பிரதானப்படுத்துகிறார். நான் திரும்ப உங்களிடத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவர் வேறு பாஷையில் இடைபடுகிறார். வேறு பாஷையில் இடைபடுகிற போது கேட்கிற ஜனங்கள் நாங்கள் உமக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று முரட்டாட்டம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்நிய பாஷை வரமும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப இந்த வரம்
பழைய ஏற்பாட்டில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டு அது புதிய ஏற்பாட்டில் அருளப்பட்டிருக்கிறது. இது குறிப்பிட்ட வரம். ஆகவே தான் நான் திருச்சபை வரலாற்றிலே, ஈவன் திருச்சபை வரலாற்றுக்கு முன்பாக அப்போஸ்தல நடவடிக்கையிலே திரும்ப திரும்ப அந்நிய பாஷை பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவர்கள் மிக கேள்வி எழுப்புகிறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றதாக அப்போஸ்தல நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்களில் எல்லாமே ஏறக்குறைய அவர்கள் அந்நிய பாஷை பேசியதான குறிப்புகளை நம்மால் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிந்து, யாருக்காவது தெரிந்து இந்த அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற போது அவர்கள் அந்நிய பாஷை பேசியதாக இருக்கிறது என்று நீங்கள் அந்த அதிகாரத்தை மட்டும் சொன்னால் போதும். இந்த அதிகாரத்துல இருக்கிற மாதிரி நினைவு இருக்கிறது அப்படின்னு மாதிரி. பைபிள் இருந்துச்சுன்னா பைபிளை பார்த்து கூட சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மியூட் ஆன் பண்ணி சொல்லுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்துல ஓகே, முதல் சம்பவம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அதுதான் பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதான சம்பவமாக இருக்கிறது. ஓகே. அப்புறம் மற்றவர்கள் யாராவது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு வீட்டு அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியு புற இன மக்கள் முதலாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற சம்பவம். இன்னும் 2 சம்பவம் கொஞ்சம் தனித்துவமான சம்பவம். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பாப்போம். யாருக்கும் ஞாபகம் வந்தா சொல்லுங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது. அதுதான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். அதுதான் பிரதர் சொன்னார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் போது கொர்நேலியு வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். ஓகே, பரவாயில்ல. சொல்லுங்க. ஓகே, மிக கிட்டத்தட்ட அது அநேகருக்கு தெரியாத ஒரு பகுதி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல யோவானுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலனாய பவுல் அவர்களுக்கு கைகளை வைக்கிறார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒன்றுதான் இருக்கிறது. உங்களுக்கு நினைவு யாருக்கும் தெரியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நேரா போயிடலாம். அப்போஸ்தலர் 2, அப்போஸ்தலர் 10, அப்போஸ்தலர் 19 3 அதிகாரங்களை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு அதிகாரம் என்பது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். வேதாகமத்தினுடைய வரலாற்றுல அப்போஸ்தல நடவடிக்கையில இந்த 4 இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதான குறிப்புகள் இருக்கிறது. இந்த 4 இடங்களிலுமே ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அந்நிய பாஷை பேசியதான குறிப்பு காணப்படுகிறது. ஆகவே தான் பெந்தகோஸ்தே இயக்கங்களும் சரி, அநேக நல்ல வேத பண்டிதர்களும் சரி, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுகிறோம் என்றால் அதற்கு அந்நிய பாஷை அடையாளம் வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக எங்கும் கூட்டங்கள் நடந்துச்சு. கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அப்போ அது மிக பிரபலியமா இருந்தது. முதலாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்திலே ஆவியானவர் தங்களுக்கு தந்திருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்ப இங்க ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். அந்த வரத்தின் அடிப்படையிலே அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதிலே கூட சில கேள்வி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரா அல்லது பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கப்பட்டதான வரத்திலே அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்று. சிலர் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரே வரம் என்று சொல்லுகிறது என்று சொல்லுகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் தங்களுக்கு தந்தனில வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகிறார். ஆவியானவர் கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வந்திருந்த ஜனங்கள் யார் என்றால் தேவ பக்தியுள்ள யூதர்கள். அப்ப இதுதான் முதலாக ஒரு அந்த சபைங்கிறதான ஒரு காலகட்டம், அல்லது ஆவியானவர் முதலாக பூமியிலே வருகிறதான ஒரு சம்பவம். புறையின மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுங்கிறதான அந்த வாசல் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தான் திறக்கப்படுகிறது. அதற்கடுத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சமாரியரிடத்திலே தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கு பேதுருவும் யோவானும் போய் அங்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணப்படுகிறார்? அருளப்படுகிறார். இங்கு இவர்கள் அந்நிய பாஷை பேசினதாக குறிப்பு இல்லாவிட்டாலும் இந்த 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறதை இவர்கள் வெளிப்படையான ஒரு அடையாளத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதை பார்த்தபடினால் அதே போல எனக்கு தாருங்கள் என்று சொல்லுகிறபடினால் அங்கும் கூட அவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ளாக வருகிற போது அந்நிய பாஷையிலே பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எல்லாரும் ஒற்றுக்கொள்கிறதான ஒரு சம்பவம்.
அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே முதலாக புறையின மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது பேதுரு பிரசங்கிக்கிற போது 45வது வசனத்திலே அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, அப்ப இங்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அங்கு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷை என்றால் வேறு மொழிகள், அதுதான் அந்நிய பாஷை என்று ஒரு பாஷை கிடையாது, அது தனிப்பட்ட ஒரு பாஷை அல்ல, வேற்று மொழிகளிலே அவர்கள் தேவனை புகழக்கூடியவர்களா இருக்கிறார். இதே போல அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 6வது வசனத்துல யோவானுடைய சீடர்களாயிருந்த அவரிடத்துல பவுல் போய் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் வேறு மொழியிலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று நாம் என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். இந்த 4 சம்பவங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதாக அப்போஸ்தல நடவடிக்கையில் இருக்கிறதான புஸ்தகத்திலே இந்த 4 சம்பவத்திலுமே ஏறக்குறைய அந்நிய பாஷை பேசினதாக இருக்கிறது. ஆகவே என்ன நினைக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்பெல்லாம் ஒரு மனிதனுக்குள் வருகிறாரோ அப்போதெல்லாம் அவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், ஏனென்றால் அப்படிதான் வேதத்தில் இருக்கிறதாக நம்புகிறார். ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கையில் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? அப்போஸ்தல நடவடிக்கையுடைய புஸ்தகம் என்பது நமக்கு ஒரு உபதேசத்தை அல்ல, திருச்சபை வரலாற்றிலே எப்படி சுவிசேஷம் யூதர்கள், சமாரியர்கள், புறையின மக்கள் என்று இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும், அதாவது புறையின மக்களுக்கு எப்படி சுவிசேஷம் சென்றடைகிறதுங்கிறதான வரலாற்றை எழுதுகிறது. குறிப்பாக லூக்கா பவுலோடு கூட உடன் இருந்தவர் எப்படி திருச்சபை அப்போஸ்தலருடைய தலைமையிலே துவங்கப்பட்டு வந்ததான திருச்சபை என்பது, அதிலே கடவுளால் பிரத்யட்சமாக அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்து பவுல் மூலமாக உலகெங்கும் சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்கிறதான வரலாற்றை எழுதி கொண்டே வருகிறார். அதனால தான் அப்போஸ்தல நடவடிக்கையுடைய புஸ்தகத்துல ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்களுக்கு பின்பு வேறு அந்த அப்போஸ்தலர்களை பற்றி நாம பார்க்க முடியாது. அதற்கப்புறம் நாம் யாரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடைசி அவர் சிறைச்சாலை வரைக்கும் பார்க்கிறோம், 28ஆம் அதிகாரம் வரைக்கும். ஏறக்குறைய 15ஆம் அதிகாரத்துக்கு முன்பாகவே 15ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் கூடி ஒரு சங்கம் வருகிறது. அதற்கு முன்பாக இருந்தே அப்போஸ்தலனாகிய பவுலை மையப்படுத்தியே அப்போஸ்தல நடவடிக்கையில் எழுதப்படுகிறது. காரணம், அப்போஸ்தல நடவடிக்கையுடைய புஸ்தகத்துடைய நோக்கம் என்னவென்றால், இந்த சுவிசேஷம் எப்படி புறையின மக்களுக்கு சென்றடைந்ததுங்கிறதான வரலாற்றை எழுதுகிறார். இப்ப இந்த முதல் கருத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கையில் புஸ்தகம் என்பது ஒரு வரலாற்று புஸ்தகம். அதிலும் குறிப்பாக சுவிசேஷம் எப்படி புறையின மக்களுக்கு சென்றடைகிறது அப்படிங்கிறது, அந்த வரலாற்றை அவர் பிரதானப்படுத்துகிறார். அதுல முதலாவதாக பெந்தகோஸ்தே நாளிலே யூதர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார். இப்ப இங்கு அநேக தேவபக்தியுள்ள யூதர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த யூதர்களுக்கு புரிந்தவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில பேசுகிறதாக நம்புகிறார்கள். புரியாதவர்கள் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இந்த பாஷை புரியாதவர்கள் என்ன சொன்னாங்க அப்போஸ்தலரை பார்த்து? யாருக்கு நினைவு இருக்குதா? மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இப்ப இங்க நீங்க பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு தேவனுடைய கிரியையினாலே அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அங்கு இருந்த அவிசுவாசம் உள்ளதான யூதர்கள் இங்கு தேவன் பேசுகிறார் என்பதை நம்பும்படியாக அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். பொதுவாகவே நாம் அந்நிய பாஷை பேசுவதெல்லாம் நாம் பக்தி விருத்தி அடைவதற்கு. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அந்நிய பாஷை பேசப்பட்டது எல்லாம் அங்கு இருக்கிற தேவனை விசுவாசியாமல் இருக்கக்கூடிய குறிப்பாக யூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. யூதர்கள் தேவன் தங்களுக்கு மாத்திரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கிரியை புறையின மக்களுக்கு கிடையாது என்று நம்புகிறார்கள். தேவனுடைய கிரியை எருசலேமில் இருக்கிறதான அந்த பாரம்பரிய யூதர்களுக்கு மட்டுமே என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. என்னது? தேவன் நம்மிடத்திலே மட்டுமே என்ன பண்ணுவார்? செயல்படுவார் என்று.
இந்த மக்களுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவர்கள் அந்நிய பாஷை பேசுகிற போது இவர்கள் தங்களுடைய சொந்த மொழியிலே பேசுகிறார்களே, தேவன் இவர்களிடத்திலே கிரியை செய்கிறார் அப்படிங்கிறதான அந்த உணர்வு அங்கு ஏற்படுகிறது. ஆகவே தான் 3000 பேர் மனம் திரும்புகிறார். அவர்கள் பேசிய அந்நிய பாஷை தேவனுடைய செயலை நம்பாமல் இருந்த அவிசுவாசிகளாகிய யூதர்களுக்கு அடையாளமாயிருந்தது. அதை பார்த்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். அப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீர்கள், அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அவிசுவாசமாயிருந்த இந்த யூதர்களுக்கு அது ஒரு அடையாளமாயிருந்தது. அவர்கள் மனம் திரும்புவதற்கு அது ஒரு அடையாளமாயிருந்தது. அதற்கடுத்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே நாம் சமாரியர்களை பார்க்கிறோம். இந்த சமாரியரிடத்திலே தண்ணி வாங்கி குடிப்பதில்லை என்பதை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சமாரியர்களை யூதர்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், அவர்களிடத்தில் நாம் தண்ணி கூட வாங்கி குடிக்கக்கூடாது, அந்த தெரு வழியா அந்த ஊர் வழியாக போக கூடாதுங்கிறத நம்பியிருந்தாங்க. சமாரியர்கள் பாதி யூதர்கள், கலப்பின மக்கள். அப்ப இவர்களை யூதர்கள் தேவனுடைய மக்களாகவே ஏற்றுக்கொள்ள. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8:14 சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஏன்? எப்படி சமாரியன் எப்படி விசுவாசிக்க முடியும் அப்படின்னு டவுட். இவங்க எல்லா இடத்துக்கும் அனுப்புனாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனால் சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டதை இவர்களால் நம்ப முடியவில்லை. உண்மையிலே அவங்க எப்படி சத்தியத்திற்கு கீழ்ப்படிவார்கள்? அவர்கள் சத்தியத்துக்குள்ளாக வர முடியாதுங்கிற ஒரு சந்தேகத்துல பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்புகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து செபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஏனென்றால் ஒருவேளை சமாரியர்கள் ரட்சிக்கப்படுகிற போதே பரிசுத்த ஆவியானவர் வந்திருந்தார் என்றால் ஒரு காலத்திலும் எருசலேமில் இருக்கிறதான திருச்சபை இந்த கலப்பின சமாரிய மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டார்கள். ஆனா பேதுருவும் யோவானும் கண் முன்னே இவர்கள் பெற்றதை போல சமாரியர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறதை கண்டபடினால்தான் அதற்கப்புறம் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பாக கூடி வந்த திருச்சபையார் சமாரியர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இங்க பேதுரும் யோவானும் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள். எது? சமாரியர்களையும் தேவன் ஏற்றுக்கொள்வார்ங்கிறதான மனநிலை இல்லாமல் இருந்த இந்த யூத பேதுரு யோவானுக்கு இந்த சமாரியர்கள் பேசிய அந்நிய பாஷை அடையாளமாய் இருந்தது. ஆகவே இவர்கள் இந்த அடையாளத்தை அறிந்து கொண்டு இங்கு தேவன் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறதான உண்மையை புரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான உண்மை. அவன் அந்த இடத்துக்கே போக மாட்டான். பேதுரு புறஜாதியாருடைய வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆண்டவர் இடைப்படுகிறார். ஆண்டவருக்கே பேதுரு பிரசங்கம் பண்றார். ஆண்டவரே, தீட்டும் அசுத்துள்ளதுமானதை நான் ஒன்றும் புசிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய நியாயப்பிரமாண கட்டளையை ஆண்டவருக்கே நினைவுபடுத்துவதை போல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அவன் மிகுந்த தயக்கத்தோடு அந்த வீட்டுக்கு என்ன பண்றான்? போகிறான். எத்தனை தடவை? 3 முறை ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சு சரின்னு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ போ, ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களோட நீ என்ன பண்ணு போன்னு சொல்லிட்டாரு. அவன் எடுத்து புசிக்கவே இல்லை. அந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவனுடைய மனதை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மனம் மாறவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கிளம்பி போ அப்படின்னு. அப்ப இங்க பேதுருவுக்கு புறையின மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது, அவர்களுடைய வீட்டுக்கு போனா தீட்டு, அவருடைய இடத்துக்கு போனோம் என்றால் நாம் தேவனால் தீட்டுப்பட்டவர்களாய் மாறிவிடுவோங்கிறதான ஒரு நம்பிக்கை இருக்கிறான். அங்க போய் அங்கு அவர் வார்த்தையை பேசுகிற போது வேதம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். ஒருவேளை பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணலாம், நம்மால் ஜெபம் கூட பண்ணாம கிளம்பிடுவாரோ அப்படிங்கிறதான எண்ணத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறக்கப்படுகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள். அது யார் விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்? யாராச்சும் சொல்லுங்க. பேதுருவோடு கூட வந்த அவருடைய இல்ல அது ஏன் விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்னு சொல்லணும்? முதல் அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 8ஆம் அது வரைக்கும் நீங்க
சரித்திரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 12 அப்போஸ்தலரும் ஒரு புறையின மனிதனுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கல. எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமார் எத்தனை வருஷம் இருக்கலாம் இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நடக்கும்போது? யாருக்கும் ஒரு குத்துமதிப்பா யோசிச்சா போதும். சரி, ஓகே. அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு யோசிக்க கஷ்டம் தான். ஏறக்குறைய 14 வருடங்கள், கிட்டத்தட்ட 10ல இருந்து 14 வருடங்களாக சபை கூடி வருகிறார்கள். ஆனால் புறையின மக்களுக்கு இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர் கூட சுவிசேஷம் அறிவிக்க கிளம்பவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு இது! இந்த ஒரு கேள்விதான் நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை நீங்கள் அந்த வரலாற்று அடிப்படையில பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த அப்போஸ்தலர்கள் யூத வைராக்கியத்தில் இருந்திருக்கிறாங்க. தாங்கள் யூதர்கள், யூதர்களுக்கு மட்டுமே தேவன்கிறதான உணர்வு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு இருந்திருக்கிறது. அதான் உண்மை. அதனாலதான் பவுல் நிருபங்கள்லாம் திரும்ப திரும்ப யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைங்கிறதான ஒரு உண்மையை திரும்ப திரும்ப பேசுகிறார். ஏறக்குறைய திருச்சபை ஆரம்பித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று சபை கூடி வந்தோம் என்று சொல்லுகிறதான வரலாற்றிலே 10 வருடங்களுக்கு மேலாக யூதர் அல்லாத வேறு யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. உங்களுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் சில வருடங்களுக்கு முன்பாக இவைகளை ஆய்வு செய்து படித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த யூத நம்பிக்கை எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தது அப்படிங்கறதை என்னால பார்த்து கொள்ள முடிஞ்சது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் ஒருவர் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 19வது வசனம். எப்படி இருந்திருக்கிறார்கள் நம்முடைய அப்போஸ்தலர்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். சேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். என்ன ஒரு வார்த்தையை ஆவியானவர் எவ்வளவு வெளிப்படையா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஸ்தேவானால இவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உபத்திரவத்தை கொடுத்தாரு. ஆனா உபத்திரம் சிதறினாலும் கூட ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி, தேடி தேடி போய் யூதருக்கு மட்டும்தான் சொல்றது, யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். கீழையும் அதை பற்றிதான சில சம்பவங்கள்லாம் வரும். எப்படிப்பட்டதான ஒரு திருச்சபையில யூத வைராக்கியம் நாம நினைக்கிற மாதிரி அல்ல. இன்றைக்கு எப்படி ஜாதி வெறியில மக்கள் என் ஜாதியை தவிர வேற எதுலையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால், சுவிசேஷமே யூதனுக்கு தான் அப்படிங்கிறதான அர்த்தத்துல உபத்திரவத்துல சிதறப்பட்டிருந்தும் கூட அவங்க தேடி தேடி யூதனுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அப்போ ஒரு புறையின மனிதன் ரட்சிக்கப்படுறத நம்புறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு பிரசங்கம் பண்ணும் போதே ஆவியானவர் இறங்குறார். ஆவியானவர் இறங்குனது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவங்க எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது அந்நிய பாஷை பேசினார்களோ அது போல இவர்கள் பேசுகிறார். அதனாலதான் பேதுருவால இவர்களை மறுக்க முடியவில்லை. அந்த கிண்டலை தான் விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், அதாவது யூதர்களில் இருந்த விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியான வரம் புறஜாதி மேலும் பொருளிருந்தப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். என்னடா புறையின மக்கள்லாம் ரசிக்கப்படுறாங்க, என்ன புறையின மக்கள் எல்லாம் ஆவியானவர் வர்றாரு அப்படின்னு அதை ஜீரணிக்கவே முடியல. பிரமித்தார்கள் என்கிறதான வார்த்தை இருக்கிறது. அதனாலதான் பேதுரு அவர்களுக்கு ஞானஸ்தானமே கொடுக்க சொன்னார். இல்லைன்னா பேசாம வந்திருப்பார். நீங்க வரலாற்றுல நீங்க படிச்சீங்கன்னா இத போய் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பேதுரு மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போயிட்டாங்க. எப்படி பேதுரு ஒரு புறையின மனிதன் வீட்டுக்கு போனா அப்படின்னு அடுத்த அதிகாரத்துல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போயிட்டாங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்க திருச்சபை. அந்த 11ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிங்களே. 11ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம். தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். அடுத்து
பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் போதும், இந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் பேதுருவை கூப்பிட்டு வாக்குவாதம் பண்றாங்க. நீ எப்படியா விருத்த சேதனம் இல்லாத புறையின மக்கள்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து. இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் அதுதான் பெரிய பிரச்சனையா ஓடுது. அப்ப அவர் 15வது வசனத்துல சொல்லுகிறாரு, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆகவே ஞானஸ்தானம் கொடுத்துட்டேயா, நாம பெற்ற மாதிரியே நடந்தோம், என்னால அதை மறுதளிக்க முடியல அப்படின்னு. இது மட்டும் நடக்காமல் இருந்தால் யூதர்கள் தனி சபையாகவும் புறையின மக்கள் தனி சபையாகவும் தான் ஆராதித்திருப்பார்கள். ஆண்டவர் இதை தெளிவும் திட்டமாக வரலாற்றிலே இந்த மக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மக்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் சமாரியரிடத்திலே ஆவியானவர் கிரியை செய்கிற போது அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். புறையின மக்கள் ஆவியானவரை பெற்றுக் கொள்கிற போது அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் இறங்குகிற போது என்ன அடையாளங்களை அவர்கள் பிரதானமாய் பெற்றார்களோ அதன் மூலமாக அப்போஸ்தலருக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார், இவர்களையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இவர்களையும் நான் அங்கீகரிக்கிறேன்கிறதான அந்த விஷயத்தை வரலாற்றிலே உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தான் இந்த இடங்களில் எல்லாம், இந்த இடத்துல நாம அப்போஸ்தலர் 10ல யாரை பார்த்தோம்? பேதுருவும் விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளாகிய யூதர்களும் அவிசுவாசிகளாக இருந்தார்கள். அப்ப அவங்க அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அவிசுவாசமாய் இருந்த இந்த பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் அது அடையாளமாயிருந்தது. அதன் மூலமாக இவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆக இதே பின்னணியில தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல யோவானுடைய சீடர்கள் தங்களை யூதர்களாக கணக்கிடாமல் யூதனிலிருந்து மேசியாவுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டவர்களாக நம்புகிறார்கள். அதே சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல மிக குறிப்பாக நான் சொன்னேன் அல்லவா, இந்த வரலாற்று புஸ்தகத்திலே பவுல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு லூக்கா முயற்சிக்கிறார். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் என்பதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் முதல் வரலாற்றில் இருந்தார்கள். அதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் நிருபத்திலே அடிக்கடி பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல எப்படி அப்போஸ்தலர் 8ல அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கிற போது பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்களோ, அது போல பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்னவென்றால், பவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்று நம்பாத ஒரு கூட்டத்துக்கு இந்த சம்பவம், பவுலையும் நான் அங்கீகரித்திருக்கிறேன், நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்த ஊழியத்தில் இருக்கிறீர்களோ அது போல பவுலையும் அழைத்திருக்கிறேன் என்று அன்றைக்கு பவுலை ஏற்றுக்கொள்ள மறுத்த யூதர்களுக்கு ஒரு அடையாளமாயிருந்தது. இந்த 4 சம்பவமே வரலாற்றிலே ஒரு அவிசுவாசம் உள்ள யூத பின்னணி மக்களுக்கு அந்நிய பாஷை அடையாளமாயிருந்தது. அப்ப அந்நிய பாஷை பேசப்படுகிறது, அங்கு ஒரு அவிசுவாசிகள் இருப்பார்கள். குறிப்பாக யூத அவிசுவாசிகள் கடவுள் அவரை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதன் மீது சந்தேகமாயிருந்த மக்களுக்கு அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது. இதனால் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அந்நிய பாஷை பேசினதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் பவுல் இப்படியா இந்த விஷயத்துல எழுதியிருந்தார். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அந்நிய பாஷையை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்றால், அந்த பாஷையை பேசுவதன் மூலமாக அங்கிருக்கிறதான யூத அவிசுவாசிகள் இது தேவனுடைய கிரியை என்பதை கண்டு உணர்ந்து கொள்ளும்படியாகவே என்ன பண்ணார்? கொடுத்திருந்தார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்திலே அவர் தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப அந்நிய பாஷை என்கிறதான விஷயம் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் அல்ல.
மாறாக அந்த மக்கள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் என்பதை அவிசுவாசிகளாகிய விசுவாசிகள் புரிந்து கொள்வதற்காக. எப்படி இருக்குது பாருங்க. அவிசுவாசிகளாகிய யூத விசுவாசிகள் அந்த மக்கள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்காக அங்கு அந்நிய பாஷைங்கிறதான வரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் புரிகிற வண்ணமாக என்ன பண்ணினார்கள்? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு புரிந்தது. புரிந்தபடினால்தான் இவர்கள் கடவுளுடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள், இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், இவர்கள் தேவனை புகழ்கிறார்கள், இவர்கள் தங்களுடைய சொந்த மொழியிலே பேசுகிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து கொண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக என்ன பண்ணது இருந்தது. ஆகவே வரலாற்றிலே அப்போஸ்தல நடவடிக்கையிலே இவர்கள் அந்நிய பாஷை பேசிய சம்பவங்கள் அனைத்துமே பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான வரத்தினுடைய நோக்கம் யூத அவிசுவாசிகள், குறிப்பாக தேவன் யூதர்களுக்கு மட்டுமே என்று நம்பிக்கொண்டிருந்ததான அந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக சமாரியரிடத்துல பேசுகிறார், புரையின மக்களிடத்துல பேசுகிறார். இந்த உண்மையை வலியுறுத்திய பவுலை நான் அங்கீகரித்திருக்கிறேன் அடையாளமாக பவுலுடைய கரத்தின் மூலமாக இதே நடக்கிறது. ஆனால் இதை தவிர்த்து மற்ற ரட்சிக்கப்பட்ட எந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது அந்நிய பாஷை பேசியதாக குறிப்பை பார்க்க முடியாது. குறிப்பாக 3000 பேர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் யாரும் அந்நிய பாஷை பேசினார்கள்ங்கிறதான குறிப்பை நம்ம பார்க்க முடியாது. அதற்கு பின்பாக கூட பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பி இடம் அசைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அங்கு கூட அவர்கள் அந்நிய பாஷை பேசியதாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த 4 சம்பவம் வரலாற்று பதிவாக இருக்கிறது. குறிப்பாக தேவன் யூத இனத்தை தாண்டி யூதன், கிரேக்கன், சமாரியன்கிறதான வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்கிறதான சத்தியத்தை கொண்டு செல்கிறதும், நீங்கள் அனைவரும் ஒரே திருச்சபையாக இருக்க வேண்டுங்கிறதற்காக வரலாற்றிலே அவிசுவாசிகளாகிய யூதர்களுக்கு அடையாளமாக இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. சோ இந்த இடத்திலே உங்களுக்கு எதுவும் நான் சொன்ன இந்த 4 விஷயத்துல எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இல்ல நான் அடுத்த பகுதிக்கு போறேன். கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது, இதுலயே பேசிட்டோம். மேபி இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் அடுத்த பகுதிக்கு போலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா மிக்க மகிழ்ச்சி. அப்ப அந்நிய பாஷை என்பதை வரலாற்றிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் என்பதை வேதம் மிக தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக 1 கொரிந்தியரிலே நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் தமது சித்தத்தின்படியே என்ன பண்ணுகிறார்? தருகிறார். அந்நிய பாஷை வரமாக இருக்கிற போது ஒரே வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் அந்நிய பாஷை என்பது வரமாக இருக்கிறபடினால் அனைத்து விசுவாசிகளும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்குமானவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் எபேசியர் 1:13 நாம் வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த இடத்துல கூட நீங்களும் என்பது புரையின மக்களைத்தான் குறிக்கும். ஏன்னா நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் என்று பேசுவார்கள். நாங்கள் என்பது அவர் யூதர்களையும், ஏன்னா அங்க மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்துகிறார், யூதர்களும் புரையின மக்களும் ஒரே ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் ஒன்று அப்படிங்கிறதான உண்மையைத்தான் எபேசியர் நிருபத்திலையும் அவர் மீண்டும் மீண்டும் பேசுகிறார். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வரம் என்பது ஒரே வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. ஆக அந்நிய பாஷை என்பது வேத வசனத்திலே வரம் என்று சொல்லப்படுகிறபடினால் அது எல்லாரும் பேச வேண்டுங்கிறதான கட்டாயம் கிடையாது.
அப்படி வருகிற போது இந்த மார்க்கு சுவிசேஷத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீ விசுவாசினா அதற்கான அடையாளமே என்னவென்றால் நீ நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படிங்கிறதான வார்த்தையை சிலர் உச்சரிப்பது வழக்கம். இதெல்லாம் நான் பேசுறனால் அந்நிய பாஷைங்கிறதான வரமே இல்லை என்று நான் சொல்லுகிறதா நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே அந்நிய பாஷை வரங்கிறதான இருக்கிறது. அதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் கேள்விகள் உண்மைகளில் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்நிய பாஷைங்கிறதான விஷயத்தை எல்லாரும் பேச வேண்டும் அப்படி என்று வேதம் போதிக்கவில்லை. இப்ப நான் கூட அந்நிய பாஷையெல்லாம் பேசியிருக்கிறேன் என்றெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நானும் ஏகப்பட்ட அபிஷேக கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்ப இங்க அவர்கள் ஒன்று சொல்ல வருவாங்க, நீ விசுவாசினா அதற்கு அடையாளமே நீ அந்நிய பாஷை பேசினால்தான். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, இங்க விசுவாசிக்கிறா நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று சொல்லுகிற போது வெறும் அந்நிய பாஷை பேசுவதை மட்டும் சொல்லல, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமார்கள். எங்க நாம வேணா விஷத்தை குடிச்சு நான் தான் விசுவாசிக்கான அடையாளம் நிரூபிக்க முடியுமா? ஒரு பாம்பை பிடிச்சுக்கிட்டு நாம வேணா விசுவாசிங்கிறதான அடையாளத்தை நிரூபிக்கலாமா? ஏன்னா அப்படி கூட யூடியூப்ல சில சபைகள் இருக்கிறது, பாம்பை பிடித்து கொண்டு அந்த ஆராதனை செய்வோம், இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஒரு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் செஞ்சு, ஒரு சில பாஸ்டர் இறந்தே போயிருக்காங்க பாம்பு கொட்டிலாம். பாம்பு அந்த பாம்பு அபிஷேகங்கிற மாதிரி அவங்க யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நடத்துறாங்க. ஏன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுகிறபடினால். இப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் அனைவரும் விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் அந்நிய பாஷைங்கிறதான அடையாளம் சொல்ல நடக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, இந்த பகுதியை நீங்கள் சரியாக வாசித்து வந்திருந்தால் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்படின்னு சொல்லிட்டு இவ்விதமாய் மேல சொன்ன வசனத்தை சொல்லிட்டு இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு, யாரோடு பேசுகிறார் என்றால் அப்போஸ்தலருடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அது அப்போஸ்தலர்கள் விசுவாசிக்கிறதை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலருக்கு சொன்னார், அது அவர்களுடனே பேசின பின்பு அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த இடத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்பது எல்லா விசுவாசிகளை உள்ளடக்கி அல்லாமல் மாறாக அப்போஸ்தலரை பார்த்து பேசுகிறார். அதற்கு ஏன் பேசுகிறாங்கிறது ஒரு காரணம் இருக்குது, அதை பேச நேரம் இல்லை. ஆனா இதுக்கு முந்தின பகுதியில் அதற்கான விளக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த விசுவாசிக்கிறவர்களால் அப்படிங்கிறது அப்போஸ்தலர்களைத்தான் குறிக்கிறது. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று இந்த கடைசி வசனம் என்பது 17 உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே விசுவாசிகளாய் இருக்கிற நாம் அனைவருமே அந்நிய பாஷை பேசிதான் நாம் விசுவாசத்தினுடைய அடையாளம் என்று காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அது குறிப்பிட்ட வரம் உடையதாக காணப்படுகிறது. இத பேச நேரம் இல்லை, நம்ம நேர விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்படி என்றால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பதற்கான அடையாளம் என்ன? எனக்குள் ஆவியானவர் இருப்பதற்கான அடையாளம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் அந்நிய பாஷை பேச முடியாது, இருந்தால் அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வரம் அல்ல. அப்படி என்றால் ஆனால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை யாரிடத்தெல்லாம் காணப்படுகிறதோ அவர்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அனைவரும் அறிந்த உண்மை என்னவென்றால், அவர் யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரெல்லாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ உங்களில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இதுதான் முதன்மையான அடையாளம். அநேகர் கூட இந்த வசனமே நமக்கு இல்ல, இது அவிசுவாசிகளுக்கு, ஏனென்றால் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்றுதான் சொல்லப்படுகிறது, நாம் உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யோவான் 16:10 வசனத்தை நீங்க பார்த்திருந்தால், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால், சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்து உங்களுக்கு அவர் உணர்த்துவார். அப்ப அந்த 9ஆம் வசனத்தை மட்டும் வச்சு இந்த விஷயம் வெறும் அவிசுவாசிகளுக்கு என்று நாம் தவறுதலாக எண்ணிவிடக் கூடாது. மீட்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்ததான உணர்வை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால், உந்தப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாமல் ஒரு மனிதனும் பாவத்திலே உணர்வடைவது கிடையாது. எத்தனையோ மனிதர்கள் நாம் சபையிலே துணிகரமாக இருக்கிறோம் என்று துணிகரமாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அனுபவிக்காதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் உங்களுக்குள்ளே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கிறேங்கிறதான அந்த உணர்வை குறித்தும் உங்களுக்கு தூண்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களில் ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார். இரண்டாவதாக ரோமர் 8வது அதிகாரம் 12-13 ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன அர்த்தம்? ஆவியானவராலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால், பாவத்தின் கிரியைகளை மேற்கொண்டால் நீங்கள் பிழைப்பீர்கள். யாரெல்லாம் பாவத்தை மேற்கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் பாவத்தை மேற்கொண்டு ஜெயாளிகளாய் ஜெயம் பெற்றவர்களாய் வாழுகிறோமோ, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதற்கான நேரடியான அத்தாட்சி அதுதான். அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல இந்த பொல்லாத கிரியெல்லாம் உலக மனிதனும் உபச்சாரம் செய்யறதில்ல, உலக மனிதனும் பொய் பேசாதவங்களா இருக்க. உண்மை அப்படி அல்ல. தேவனுக்குள் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தேவன் விரும்புகிற தரத்தின் அடிப்படையில பாவம் செய்யாதவனாக இருக்க முடியும். பிரியமானவர்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஆவியானுடைய பலத்தை சார்ந்து ஆவியானுடைய கிரியையினாலே நாம் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறோம் என்றால் நாம் கோபத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், எரிச்சலை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், பொறாமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், பணத்தின் மீது இருக்கிறதான நம்பிக்கையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், பாலியல் இச்சையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், உங்களில் ஆவியானவர் இருக்கிறார். ஆக பாவ உணர்வை மட்டுமல்ல, நீதியை குறித்ததான உணர்வை மட்டுமல்ல, அதை மேற்கொள்வதற்கான பிரயாசப்படுகிறீர்கள் என்றால், அது ஆவியானவரை சார்ந்து நீங்கள் செய்து அதை மேற்கொள்ளுகிறீர்கள் என்றால், பாவங்களை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். மூன்றாவதாக ஆவியின் கனியோ. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ என்று சொல்லிவிட்டு 25வது வசனத்துல நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்படி என்றால் ஆவியானவராலே நான் வாழ்கிறேன் என்றால் ஆவியின் கனி நிறைந்தவனாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு உகந்தவனாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த பிரமாணம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா அவன் தான் பெரிய அந்திகிறிஸ்து. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப இவைகளை நாடுகிறேன் என்றால் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இவைகளையே நான் நாடுகிறேன் என்றால் என்னிலே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த உண்மையை உள்வாங்கியவர்களாக 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களே. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்பது அவர் ஆவியானவரை பெற்றிருக்கிறதுனால ஏதோ நடக்குது இல்லை. அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்கள் அன்புடையவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்துல அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே என்றால் அவருடைய கேரக்டர், பண்பு, நம்முடைய செயல்கள், நம்முடைய தன்மை, நம்முடைய சுபாவமே நமக்கு உணர்த்துகிறது. அவர் நமக்கு தந்தரில அந்த அன்பு கூற வேண்டுங்கிறதான உணர்வினால் நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பது. ஏனென்றால் நாம் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால் ஆவி என்று வந்து விட்டாலே அது வெறுமனே பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கிறது. இதற்கான சில உதாரணங்களை காண்பிக்க நேரம் இல்லை. ஆகவே நான் இத்தோடு கூட இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். அவர் நமக்கு தந்தரில ஆவியினாலே. என்ன ஆவி என்றால் உள்ளத்தில் இருக்கிறதான சுபாவம். இந்த நிருபத்தில் அவர் திரும்ப திரும்ப பேசுகிறார் அல்லவா,
நீ அன்பு கூர், தன் சகோதரனை அன்பு கூர். அப்ப இங்க என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். தன் சகோதரனை அன்பு கூறுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அந்த சுவாபமே, அந்த உணர்வினாலே நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் இங்க விஷயம். அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்றால், இந்த அன்பு கூற வேண்டுகிறதான உணர்வினாலே நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருக்கிறதை எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால், நாம் அன்பு கூறுகிறபடியினாலே நாம் அவரில் நிலைத்திருக்கிறதை அறிந்து கொள்கிறோம், அவர் நம்மில் வாசமாயிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறார். அங்கு வரக்கூடியதான ஆவிங்கிறதான விஷயம் பாருங்களே பிரியமானவர்களே. உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லியிருப்பனால் நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ, அந்த ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை பற்றி அல்ல, தீர்க்கதரிசிகளுடைய ஆவி. அந்த நபர்களுடைய ஆவி தேவனால் உண்டானதா? அவர்கள் பேசுகிறதான அந்த தன்மை. ஆகவே தான் நம்ம ஆட்கள்லாம் கோபத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவின்னு பேசுறாங்க. அது ஒரு உருவகமாக, ஒரு பண்பு ஆவியாக பேசப்படுகிறது வேதத்திலே வழக்கம். அதை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு ஆவி இருக்கிறதாக அல்ல, மாறாக நம்முடைய பண்பை பற்றி பேசுகிறது. அந்த அடிப்படையில் தான் அன்பு கூறுதல்ங்கிறதான விஷயம் நமக்குள்ளே இருக்கிறபடினால் அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் அவரில் நிலைத்திருக்கிறதை. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்பதை விட மாறாக அன்பு கூறுதலின் அந்த சிந்தையைத்தான் அவர் நமக்கு தந்துள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோங்கிறதான விஷயத்தை பேசுகிறார். இந்த அடிப்படையில் தான் 4ஆம் அதிகாரம் வருகிறது. அதை நாம அடுத்த வாரத்துல என்ன பண்ணலாம்? சிந்திக்கலாம், ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமுதான எங்கள் பரலோக பிதாவே, வரலாற்றிலே நீண்ட நெடிய பாடத்தை நாங்கள் சுருக்கமான நேரத்திலே சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையிலே ஆண்டவரே யூத வைராக்கியம் எவ்வளவு மேலோங்கி இருந்தது என்று நாங்கள் அறிகிற போது, நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்தவராக, நாங்களும் மீட்கப்படுவதற்காக திருச்சபை ஆண்டவரை இடைப்பட்டு சுவிசேஷம் உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் வரும்படியாக புறையின மக்களுக்கு கொண்டு வரும்படியான உம்முடைய கிரியை கண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் மூலமாக உம்மை கண்டு கொண்டு உமக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த உலகத்துல அநேக விதமான போதனைகள் இருக்கிறது, நாங்கள் அலைக்கழிக்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளில எங்களோடு நீ பேசியிருக்கிறேன். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை, வேத வசனத்தின்படி காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்பதை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பிட்டு தங்களுடைய விசுவாசத்தை சீர்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை எங்களை நாங்களே பரிசோதித்துக் கொள்ள, நாங்கள் ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழித்தோமானால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருப்பதனுடைய பிரதான அடையாளம் ஆண்டவரே, நாங்கள் ஆவியின் கனி நிறைந்தவர்களாக ஜீவிப்பது என்பதை உணர்ந்தவர்களாக அன்பு நிறைந்த ஜீவியத்தை, அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து உணர்ந்து கொண்டு தகப்பனே, தேவையற்றதான குற்றமுள்ள மனசாட்சி இருந்தெல்லாம் விடுதலை அடைந்து உமக்குள்ளாக நிலைத்திருந்து தகப்பனே கனி நிறைந்த ஜீவியத்தை கொடுக்க அவர்கள் யாவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களிலே தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.